ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். ஒரு சிம்பிளான பிரியாணி எப்படி செய்யலாம் காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஒரு 4 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறோம். சேர்த்து அதில் கருவாப்பட்டை ஒரு பெரிய பீஸாக 2 பீஸ் சேர்க்குறேன். ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து, காராம்பும் ஒரு 7-8 காராம்பும் சேர்த்து, இதில் வெங்காயம் 2 கைப்பிடி வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் அதில் சேர்ப்போம். அதையும் அதில் சேர்த்தாச்சு. சேர்த்து இதில் பச்சை மிளகாய் ஒரு 2-3 நாங்கள் கீறி அதையும் சேர்க்கலாம். சேர்த்து இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன், நான் காட்டுப்படலை. அதையும் போட்டு ரம்பையும் போட்டு நாங்கள் நல்லா வதங்க விடுவோம். இப்போ தக்காளி தாராளமாக ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்க்கலாம். சின்னதாக இருந்தால் 2-3 கூட சேர்க்கலாம். சேர்த்து இதெல்லாம் நல்லா வதங்க விடுவோம். வதங்க விட்டு தேவையான அளவு உப்பு அதில் சேர்க்க போகிறோம். உப்பு பார்த்து சேர்க்கணும். நாங்கள் ரைஸுக்கும் உப்பு சேர்க்க போகிறோம், அதனால் உப்பு பார்த்து தான் சேர்க்கணும். உப்பும் சேர்த்தாச்சு. சேர்த்து இப்போ இதுக்கு மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 1.5 தேக்கரண்டி, மஞ்சத்தூள் தேவையான அளவு, இது 2ம் சேர்க்க போகிறோம். குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்தாச்சு. சேர்த்து இதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா வதங்க விட்டாச்சு. இப்போ இது கரம் மசாலா ஒரு மேசக்கரண்டி அளவு சேர்க்குறேன். நான் ஏண்டா இது ஒரு 6-7 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நான் ரைஸ் வச்சுருக்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே இது வாசம் தூக்கலாக வரும். நான் இதுக்கு தயிர் ஒன்றுமே சேர்க்கல. இப்போ நான் ரைஸை தண்ணிக்கு அளவாக வச்சுருக்கிறேன். அரிசியை வச்சு இந்த வதங்கின இந்த இது வெஜ் கிரேவியை நான் இதில் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி வைப்பேன். தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் சேர்ப்பேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. உப்பு சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மூடி வச்சு இறக்கிட்டால் நல்ல அருமையான பிரியாணி வாசனையோடு இந்த ரைஸ் கிடைக்கும். இதுக்கு தேவையாண்டா நான்வெஜ் சமைச்சு சாப்பிடலாம். மரக்கறி சாப்பிட்றவங்களா இருந்தால் தக்காளி தொக்கு, கத்திரிக்காய் கிரேவி, சோயா மீட் பிரட்டல் இந்த மாதிரி எதுவும் வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சி அதையும் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி இப்போ சோறு பாருங்கள், அப்படி பதமாக பொழுன்னு இருக்கும். குழையெல்லாம் இல்லை. ஒரு மேசக்கரண்டி அளவு தான் நான் நெய் சேர்க்குறேன். ரொம்ப நெய் சேர்க்கலை. சோறு நல்லா வந்திருக்கும். சாப்பிட்றதுக்கு பொழுன்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை சேர்க்கலாம். சிக்கன் வேண்டும்னா சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் இது வெஜ்ஜாக தான் சேர்ந்துருக்குறேன். சரியான சிம்பிளான ரெசிபி பாருங்கள். இது மச்ச கிரேவியோட சாப்பிடலாம். நான் இன்றைக்கி இதுக்கு சைவமாக தான் நான் வச்சுருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி செய்து சாப்பிட்டு பாருங்கள். பிரியாணி வாசனையாக தான் இருக்கும். பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் பிரியாணி சோயா கறி வெங்காய ரைத்தா வச்சு சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.